நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய வேலைகள்ல இருந்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொண்டு போக முடியும். ஸோ ஹெல்த் மேலே அக்கறையோட நிறைய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய கவனிச்சுட்டு இருப்போம். பட் ஒரு சிலது நமக்கு தெரியாதது டாக்டர் டேர்ம்ஸில் அவங்க சொல்லும்போது புரிஞ்சுக்கிற விதமாக தான் இருக்கும். அந்த விதத்தில் நம்ம ஹெல்த் மேலே அக்கறையோட இன்னைக்கு ட்ரிச்சியில் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கோம். அண்ட் நம்ம கூட நுரையீரல் சிறப்பு நிபுணர் டாக்டர் மகாலட்சுமி இருக்காங்க. வணக்கம். ஒவ்வொரு மனுஷன் இயங்கிறதுக்கு எந்த பாட்டு முக்கியம்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது, எல்லாமே முக்கியம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போகிறது லங் ஃபங்க்ஷன் பற்றி. ஸோ லங்கான டிசீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குது. அண்ட் இதில் இன்னும் மக்களுக்கு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா சிஓபிடியே சொல்லலாம். ஸோ சிஓபிடி பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மக்களுக்கு புரிகிற விதமாக எலாபரேட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். மேம், சிஓபிடினா என்ன அப்படின்றத ஈஸியாக ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்களா? ஷுவர். எல்லாருமே நியூ இயர் பிறந்தா ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்கலாம் வெயிட் குறைக்கணும்னு ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. ஸ்மோக்கிங் அல்லது எதனா ஒரு ஹேபிட் இருக்கிறவங்க வந்து அந்த ஹேபிட்டை நம்ம குவிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. அதில் ஸ்மோக்கிங் பற்றி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் அது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதுனால ஒன்று. இன்னொன்று, அது ரைசிங் ஹசார்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய இந்த சிஓபிடி அல்லது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நோயோட இன்சிடென்ஸ் நம்ம இந்தியாவில் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு. மற்ற மேலை நாட்டில் சிஓபிடி வர்ற வயசை விட நம்ம ஊரில் சிஓபிடி ஒரு 10 வருஷம் முன்னமாகவே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் நமக்கு அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கூடுதலாக இருக்கிறதுனாலையும் இருக்கலாம். ஸோ இப்போ சிஓபிடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் அது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். அதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா நாள்பட்ட நுரையீரல் மூச்சு வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாள்பட்ட அப்படின்னா ஒரு டைம் பீரியட், ஒரு நாள் 2 நாளில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப நாளாக நுரையீரலுக்கு ஒரு இரிட்டேஷன், ஒரு இரிட்டேஷன்னால் வரக்கூடிய ஒரு தொந்தரவு தான் சிஓபிடின்றது. அந்த இரிட்டேஷன் காமன் ஃபேக்டர் ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மூச்சு பேசேஜ் இன்சல்ட் ஆகி, அஃபெக்ட் ஆகி, இன்ஃப்ளேம் ஆகி, அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் நம்ம கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு டிசீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம அந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன், அந்த உறுப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லங்ஸை இமேஜின் பண்ணணுன்னா, லங்ஸ் நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மரம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு மரம், அந்த மரத்துலேருந்து கிளைகள் கடைசியில் இலைகளில் முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நுரையீரலில் மூச்சு பாதை இருக்கும். அந்த பாதை விரிஞ்சு சின்ன சின்ன கிளைகளாக பிரிஞ்சு கடைசியில் மூச்சு அல்லது காற்று பை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆல்வியோலை அப்படின்றதுல முடியும். ஸோ அந்த மாதிரி ஆல்வியோலை எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஒரு லங்கில் 30 கோடி. ஸோ 30 கோடி ஒரு சைடு லங்கில், ஒரு ரைட் சைடில் ஒரு 30 கோடி, லெஃப்ட் சைடில் ஒரு 30 கோடி. நீங்கள் இதை இலை அப்படின்னு இமேஜின் பண்ணுறத விட பலூன் இமேஜின் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பலூன்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு 30 crore பலூன்ஸ், லெஃப்ட் சைடில் ஒரு 30 crore பலூன்ஸ். எல்லா பலூனுக்கும் உள்ள ஏர் என்ட்ரி பேசேஜ் ஒன்று தான். ஸோ இந்த பேசேஜ் வழியாக தான் காற்று உள்ளே போய் அந்த பலூனை ஃபில் பண்ணி அங்கேருந்து ரத்தத்துக்குள்ளார போகணும். ஸோ இதுதான் நம்ம சுவாசிக்கிற பேசேஜ். ஸோ இந்த பலூனெல்லாம் அப்படியே அந்தரத்தில் தொங்குதா? இல்லை. ஸோ இதெல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் நம்ம லங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பலூன்ஸும் அந்த சப்போர்ட்டிவ் நெட்வொர்க்கும் சேர்ந்து தான் ஒரு லங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சப்போர்ட்டிவ் நெட்வொர்க் இருக்கும் பொழுது தான் அந்த பலூனால் விரியவும் திருப்பியும் கொலாப்ஸ் ஆகவும் முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவாக விரிஞ்சு சுருங்க முடியாது. ஸோ இப்போ இந்த பேசேஜை இமேஜின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்ன பேசேஜ் வழியாக ஒரு 30 crore பலூன்ஸுக்குள்ளார காற்று போகணும் அப்படின்னா, ஸோ இந்த பேசேஜை நம்ம கான்ஸ்டண்ட்டாக இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பேசேஜ் இன்சல்ட் ஆகிட்டு உள்ளார அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பேசேஜை சளி உற்பத்தி அதிகம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறமேட்டு அந்த பேசேஜ் சின்னதாகிடும். ஸோ ஏற்கனவே இதுக்கூண்டு இருக்கிற ஒரு பேசேஜ் இன்னும் சின்னதாகிடும். அப்போ என்ன ஆகும்? உள்ளே போகிற காற்று சிரமம் இருக்கும். உள்ளே போன காற்று வெளியில் வரதும் வராமல் ட்ராப் ஆகிக்கும். ஸோ ரெண்டுமே ப்ராப்ளம்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அதுவே ஃபார்ம் பண்ணி அட்லீஸ்ட் அதை கம்மி பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணுவோம். ஆமாம், எப்பயுமே ஆர்கன்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நம்ம எவ்வளோ போட்டு அதை கஷ்டப்படுத்தினாலும் கான்ஸ்டண்ட்டாக ரிப்பேர் ஆகிக்கிட்டு சரியாகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளியில் சாப்பிடும் பொழுது நம்ம வயிறு புண்ணாகுது அப்படின்னா கொஞ்ச நாள் சரியாயிடுது. திருப்பி நம்ம அதே ரிஸ்க் எடுத்து திருப்பி அதே மாதிரி வெளியில் சாப்பிடாம கவனிச்சுக்க மாட்டேங்கிறோம். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் சிஓபிடிலையும்
ஒவ்வொரு தடவை அந்த ஸ்மோக்கிங்கோ அல்லது வாட் எவர் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வரும்பொழுதும் மூச்சு பேசேஜ் அஃபெக்ட் ஆகுது, திருப்பியும் தன்னைத்தானே ஆற்றிக்க ட்ரை பண்ணுது. ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது ரெப்பெட்டிட்டிவாக. நடந்துகிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுது அதில். ஏன்னா அது வந்து எப்பயுமே ஒரு இன்சல்ட்டை எதிர்பார்த்தே காத்துட்ருக்கணும் பொழுது கொஞ்சம் மூச்சு பேசேஜில் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த சேஞ்சஸ்னால வர்ற சிம்டம்ஸை தான் நம்ம சிஓபிடின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம முன்னாடிலாம் ஸ்மோக்கிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாமல் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஒரு 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 ஃபியர் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஃபியர் கிடையாது. ஸ்மோக்கிங் சொல்லி ஒரு பேட் ட்ரெண்டாக கொண்டு ஒரு ஒரு சோஷியல் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று ஸோ வாட் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் இஃப் நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டெவலப்பிங் சிஓபிடி ஜாஸ்தியாகுது. சில சமயம் சில பேர் வந்து இவ்வளோ வருஷம் அவர் குடித்தாரு, அவருக்கு வரல, அதனால் எனக்கும் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மெத்தனமும் சில பேருக்கு. ஏன்னா தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் எல்லாருடைய சிஸ்டமும் அதே மாதிரி ஹீல் ஆகும் அப்படின்றது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ அது தெரியாமல் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து தே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. ஸோ இதனால் வரக்கூடிய இதுதான் மேஜரான ரிஸ்க் ஃபேக்டர். பட் தெர் ஆர் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ சிஓபிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் நம்பர் 1 ரிஸ்க் ஃபேக்டர். ஓகே மேம். இப்போ இது எந்த ஏஜ் குரூப்னா ஒரு டீனேஜர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். பட் அது எவ்வளோ நாளில் சிஓபிடியாக ஃபார்ம் ஆகி வரும்? ஆக்சுவலி சிஓபிடி வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் ஆரம்பித்த உடனே வரக்கூடிய ஒரு வியாதி கிடையாது. நான் சொன்ன மாதிரி லங்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தன்னைத்தானே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ சிஓபிடியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன ஒன்று ஸ்மோக்கிங், ரெண்டாவது வந்து என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எஸ்பெஷலி ரிலேட்டட் டு ஜாப். ஒரு வேலையில் வந்து அந்த இடத்துல புகை ஜாஸ்தி வர ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரு நிறைய குப்பை கொளுத்துற இடம், அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யும் பொழுது கெமிக்கல் ஃபியூம்ஸும் இருக்கும், ஹீட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களோட பேசேஜை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெப்படிட்டிவாக அது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்க கூட சிஓபிடி டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு விறகடுப்பில் சமையல் செய்கிறாங்க இல்லையா? ஸோ விறகடுப்பில் சமையல் செய்கிற லேடிஸ்க்கு சிஓபிடி வரலாம். ஸோ அவங்க ஸ்மோக்கிங் இருக்காது, பட் விறகடுப்பில். ஸோ எல்லாருக்கும் அது வருதா அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, ஆக்டிவ் ஸ்மோக்கரை விட பாசிவ் ஸ்மோக்கர் வந்து நல்லா அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இன்னொருத்தங்க மூலமாக அது இன்ஹேல் பண்ணுற மாதிரி சமையல் பண்ணுறவங்களுக்கும் அந்த புகை வந்து அப்படி அந்த ஹீட்டும் அந்த டஸ்ட்டும் சேரும் பொழுது அவங்களுக்கும் சிஓபிடி வரலாம். ரேராக ஒரு செக்ஷன் அவங்களுக்கு வந்து ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை லங்ஸோட பேசேஜில் இன்சல்ட் ஏற்படும் பொழுதும் அதை ஆத்துறதுக்கான வேலை நடக்கணும். அதை வந்து இந்த ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி இருக்கும்போது நடக்காது. ஸோ இந்த ஏஜ் குரூப் மட்டும்தான் சீக்கிரமே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து சிஓபிடியோட சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம சின்ன வயசுலேயே லங் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு போகிற அளவுக்கு ஆகிறதெல்லாம் இந்த கண்டிஷன், இந்த சின்ன செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான். பட் அந்த பெரிய செக்ஷன் வந்து ஸ்மோக்கர்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஆக்குபேஷன் ரிலேட்டட் பொல்யூஷன்னால வர்றது, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன பயோமாஸ் ஃபியூவல் யூசஸ், அதாவது விறகடுப்பு சமையல், அப்புறம் இந்த கோல்ட் ஸ்மித்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ், அந்த மாதிரி சூடும் புகையும் சேர்ந்து இன்ஹேல் பண்ணுற வேலை செய்கிறவங்களுக்கு சூடும் புகையும் சேரும்போது அந்த இன்ஹேல் வந்து ரொம்ப லங்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் மேம், அந்த டெஃபிஷியன்சி சொன்னீங்கல்ல, யாருக்கு அந்த டெஃபிஷியன்சி இருக்கு, லைக் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது? அது வந்து இட்ஸ் ஜெனட்டிக் டிஃபெக்ட். ஸோ மரபணுவில் ஒரு மாற்றம். ஸோ அதை நம்ம மரபணுவில் தேடி பார்த்து தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம ரொட்டீனாக அஃபெக்ட் ஆகும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியுமா? ஆமாம், நம்ம வந்து ரிப்பீட்டடாக சளி இன்ஃபெக்ஷன் வர்ற குழந்தைங்க எல்லாத்துக்கும் சில டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும், எல்லா சின்ன குழந்தைங்களுக்கும் சளி இன்ஃபெக்ஷன் வரும். எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு சிவியராக இருக்காது. ஸோ இப்போ ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி இருந்தால் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க ரிலீஃப் சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து சரியாகிறதும் கொஞ்சம் அவ்வளோ அடிக்வெட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம சில கண்டிஷன்ஸை வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்காக அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு அவ்வளோ காமனாக நம்ம ஊரில் இன்னும் டயக்னோஸ் பண்ண ஆரம்பிக்கலை. நம்ம மோர் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஸ்மோக்கர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர் லாங் டேர்மில். ஏன்னா தே வில் பிகம் ரெஸ்பிரேட்டரி கிரிப்பிள்ஸ் இன் தேர் ப்ரொடக்டிவ் லைஃப் ஏஜ். அந்த 45-50 இருக்கு இல்லையா, அந்த ஏஜ் குரூப்பில் தான் எவ்ரிபடி வில் ஹாவ் டு டபுள் அப் தேர் என்ன சொல் எல்லாமே அவங்களோட எஃபர்ட்ஸ் டு ஏர்ன், தேர் எஃபர்ட்ஸ் டு ரிட்டையர் எல்லாமே வந்து செய்ய வேண்டிய ஏஜில். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு நான் ப்ரொடக்டிவ் பர்சன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களால அவங்க ரொட்டீன் ஒர்க்கே பண்ண முடியாத அளவுக்கு அஃபெக்ட் ஆகி மற்றவங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அந்த ஏஜ் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணியாவது நம்ம வந்து சிஓபிடியை பற்றிய அவேர்னஸை வந்து அடிக்குவட்டாக
பப்ளிக் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், சின்ன ஏஜ் குரூப்பில் வர்றது வந்து ஜெனட்டிக் மட்டும்தான், ஜெனட்டிக் வேரியண்ட் மட்டும்தான் சின்ன வயசுலேயே வர்றது. மோஸ்ட்லி சிஓபிடி வந்து மோர் தென் 40+. நம்ம ஊரில் தான் 40 பக்கத்தில், வெளிநாட்டிலலாம் இட் இஸ் மோர் தென் 60. இப்போ நம்ம ஊரில் 45-50 அந்த ஏஜ் குரூப்லேயே சி சிஓபிடி பேஷண்ட்ஸ். ஸோ இப்போ நான் டீனேஜில் ஸ்டைலுக்கு பண்ணுறேன் அப்படின்றப்ப அப்போ அந்த ரிசல்ட் தெரியாது. ஆஃப்டர் ஒரு 20-30 இயர்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட உண்மையாகவே இன்னும் பாண்டிங்லாம் கிரியேட் பண்ணும் போது நம்ம வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். அண்ட் எப்படி மேம் கெட் டு நோ தட் லைக் எனக்கு சிஓபிடி இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த பேசேஜ் பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ பேசேஜ் நல்லா இல்லைன்னா என்ன ஆகும்? மூச்சு உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்பர் 1 சிம்டம் வந்து மூச்சோட கஷ்டம். பட் ஈவன் பிஃபோர் தட் வந்து சளி இருந்துகிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மூச்சு பேசேஜ் ஒவ்வொரு தடவையும் இன்சல்ட் ஆகும் பொழுது தன்னைத்தானே காப்பாற்றிக்க சளி உற்பத்தி பண்ணும். ஸோ சளி வந்து ஒரு லைனிங் மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த ஹீட் என்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க நான் கூட கொஞ்சம் சளி உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து சளி உற்பத்தி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தே வில் கீப் ஆன் ப்ரொடியூசிங் ஸ்பூட்டம். சளி வந்து காரி காரி துப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இருமல் இருக்கும் அந்த சளியை காரி கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது மூச்சு பேசேஜில் இருக்குது இல்லையா. ஸோ காற்று உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணுறதுக்காக இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் 10-15 நாள் இருமல் அப்படி இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். யூஸ்வலி அரவுண்ட் 3 months in a year அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருமல் சளி இருந்துகிட்டே இருந்தால் நாம் வந்து சிஓபிடி ரோல் அவுட் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா இருமல், சளி, மூச்சோட கஷ்டம், இதுதான் வந்து காமனான சிம்டம்ஸ். ஆனால் மேம் இது ஆஸ்மாவோட எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது? நான் நல்ல கொஸ்டின் இது ஆக்சுவலாக. ஏன்னா ஆஸ்மாவுக்கும் கிட்டத்தட்ட இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். அவங்களும் வந்து இருமல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, மூச்சோட கஷ்டம் சொல்லுவாங்க, அவங்களும் வந்து சளி தொந்தரவு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்மாவுக்கும் இதுக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் வேறு. நான் சொன்ன மாதிரி சிஓபிடியில் வந்து ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி, ஆக்குபேஷனல் ரிஸ்க்கு, அப்புறமேட்டு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆஸ்மாவில் வந்து அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இப்போ சிஓபிடியில் அன்லெஸ் போத் சன் அண்ட் ஃபாதர் ஸ்மோக் அது மாதிரி இருந்தாலொழிய 2 பேருக்கும் அதே ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ஆஸ்மாவில் இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஸ்மா வந்து ஒரு சீசனல் அல்லது ஒரு எபிசோடிக் டிசீஸாக தான் ஆரம்பிக்கும். மீனிங் வரும், சரியாக போயிடும். ஸோ இன்பிட்வீன் அந்த எபிசோட்ஸ் அவங்க கிட்டத்தட்ட எல்லாரையும் போல் நார்மலாக லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஒரு விதமான டிஃபிகல்ட்டியும் அவங்களுக்கு இருக்காது. பட் சிஓபிடியில் வந்து நார்மல்சி வர்றதுன்றது இருக்காது. மோர் சிம்டம்ஸ், லெஸ் சிம்டம்ஸ். ஸோ பிட்வீன் அந்த 2க்குள்ளார தான் அவங்க வந்து. ஸோ அந்த பீரியாடிசிட்டி இஸ் மோர் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்மா. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜி, ஸ்பெசிஃபிக் அலர்ஜன்ஸ். அவங்களால வந்து எனக்கு இந்த சமயத்தில் வருது, இந்த இது செஞ்சால் வருது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அலர்ஜன் சொல்ல முடியும். இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக் அலர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காது. பட் இவங்களுக்கும் சீசனல் டிஃபரன்ஸ், சீசனல் அதிகமாகிறது இருக்கும். பட் ஈவன் அதர்வைஸ் அவங்களுக்கு தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நம்ம ஆஸ்மாவுக்கும் சிஓபிடிக்கும். ஆனால் இதுக்கான ட்ரீட்மெண்ட் லைக் இது எப்படி சரி பண்ணிக்கணும்னு வரும்போது சிஓபிடிக்கு என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ் இருக்குமா? ஓகே, இப்போ நம்ம ஈவன் பிஃபோர் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இவங்களுக்கு வந்து எப்படி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா. வி ஹாவ் டு கன்ஃபார்ம். ஸோ யார்கிட்டையாவது போயிட்டு உங்களுக்கு வந்து லங் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தே வில் நாட் அக்செப்ட். அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இருமல் சளினா எல்லாருமே வந்து சளி இருமல்னா எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் நாட் டென் டு கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு இட். அப்போ நம்ம வி ஹாவ் டு ஷோ தெம் சம்திங் டு டெல் தட். எப்படி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் சர்க்கரை எடுத்து, பிபியில் சர்க்கரை எடுத்து பாருங்கள் சுகர் கூட இருக்குது, பிபி செக் பண்ணி, அது மாதிரி வி ஹாவ் டு ஷோ இட் டு தெம். அதில் நம்ம சிஓபிடியை பொறுத்த வரைக்கும் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் தான் ஆஸ் ஆஃப் நவ் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு என்ன, மூச்சு திறன், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் காற்றை வெளியே ஊத முடியுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் ஸ்பைரோமெட்ரி, அந்த டெஸ்ட்டுக்கு பேர். ஸோ அந்த டெஸ்ட்டு ப்ளோ பண்ணுற மாதிரி ஏதோ. ஆமாம், மூச்சு உள்ளே இழுத்துட்டு ஓங்கி பலமாக வெளியில் ஊத சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷனுக்கு பிட்வீன் 5 to 6 seconds வரைக்கும் அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ணணும், மூச்சை வெளியில் விடணும். ஸோ அப்படி வெளியே விடும் பொழுது நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற லங்ஸில் வந்து அவங்களால ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி காற்றை வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே ப்ளோ பண்ணிட முடியும். ஆனால் இந்த சிஓபிடி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஊத முடியாது. அவங்களால வந்து ஸ்லோவாக தான் வெளியில் தள்ள முடியும். ஏன்னா எல்லா லெவல்லையும் அவங்களுக்கு அடப்பு இருக்குது. ஸோ அடப்பு இருக்கிறதுனால வெளியேறது வந்து ஸ்லோவாக தான் வெளியேறும், ப்ரொலாங்டாக இருக்கும் டியூரேஷன். இந்த டெஸ்ட்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூச்சை ஃப்ரீ பண்ணுறதுக்கு மெடிசனை நெபுலைஸ்ட் ஃபார்மில் கொடுப்போம், நெபுலைசரில் வச்சு கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த மருந்து கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி அதே டெஸ்ட்டை செய்ய சொல்லுவோம். ஸோ அதே டெஸ்ட்டை திருப்பி செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்க பண்ணதுக்கும் 2வது அவங்க பண்ணதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
அதை வந்து ரிவர்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர்சிபிலிட்டி அப்படின்னா அது வந்து மோர் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்மா. ஸோ ரிவர்சிபிலிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து இஸ் மோர் இன் ஃபேவர் ஆஃப் சிஓபிடி. ஓகே. ஏன்னா ஆஸ்மாவில் அலர்ஜி காம்பனன்ட் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறதுனால நல்லா ரிவர்சிபிள் ஆகும். ஆனால் சிஓபிடியில் வந்து கிரானிசிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த ரிவர்சிபிலிட்டி அவ்வளோ நல்லா வராது சிஓபிடியில். ஸோ கம்மியாக தான் இருக்கும் ரிவர்சிபிலிட்டி. ஸோ அதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு சிஓபிடி இருக்குது அப்படின்றத, மூச்சு அடப்பு இருக்குது, அந்த அடப்பு வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆக மாட்டேங்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம அவங்களுக்கு சிஓபிடி இருக்குன்றதை டயக்னோஸ் பண்ணுறோம். இதில் சிஓபிடி டயக்னோசிஸில் கன்ஃபர்மேஷன் ஒன்று, கன்ஃபர்மேஷனோட சைமல்டேனியஸாக நம்ம சில டிசீசஸை ரூல் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது நம்ம சிம்டம்ஸ் சொன்னோம், காஃப், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், இது ரெண்டும் வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து நடந்தால் மூச்சு வாங்குறது சொல்லுவாங்க. காஃப் அவங்களும் நைட்டில் இருமல் ஜாஸ்தி சொல்லுவாங்க. அதுக்கு மெக்கானிசம்ஸ் வேறு, பட் அவங்களுக்கும் இதே சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அப்போது ப்ளஸ் ரிஸ்க் ஃபேக்டர், ஸ்மோக்கிங் வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரிஸ்க் ஃபேக்டர், லங் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து இது ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனையா லங் சம்மந்தமான பிரச்சனையான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போது நம்ம எக்ஸ்ரே அப்புறம் இசிஜி இது ரெண்டும் எடுப்போம். எக்ஸ்ரே இசிஜி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ராப்ளம் லங்கில் மட்டும்தான் இருக்கா அல்லது கார்டியாக்கும் சேர்ந்து இருக்கான்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா காமனாக ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு டிசீஸை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இன்னொரு டிசீஸை நம்ம கண்டுபிடிக்காமல் விடுறதுமே இட் இஸ் நாட் ரைட். அதையும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துடணும். ஒருவேளை நம்ம பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதை வச்சு அதை சிஓபிடின்னு மிஸ்கைட் ஆகிடாமல், ஏன்னா ஸ்மோக்கிங்கிற ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால மிஸ்கைட் ஆகிடாமல் அவங்க ப்ரெசென்ட்டை பண்ணுற சிம்டம் அப்போ வர்றது வந்து எதனால் அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்காக ரெண்டுமே தான். ஒன்று கன்ஃபர்மேஷன், இன்னொன்று சில டிசீசஸை ரூல் அவுட் பண்ணுறதுக்காகவும் அடிஷ்னலாக சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாமல் சில பிளட் டெஸ்ட்டும் அப்புறம் சளி டெஸ்ட்டும் பண்ண சொல்லுவோம். பிளட் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இருக்கா. ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து லங்ஸில் எப்படி வரும் அப்படின்னா சளி அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சளி அதிகமாக உற்பத்தி ஆகும் பொழுது அதுக்குள்ளார கிருமி வளர்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிடுது. ஸோ எங்கெல்லாம் ஸ்டாக்னேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸாக போயிடும். ஸோ காற்று உள்ளேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா பாக்டீரியாவால் வளர முடியாது. பட் எங்கெல்லாம் தங்குதோ சளி அதில் அடைக்குதோ அங்கெல்லாம் பாக்டீரியா வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அப்படி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு அவங்களுக்கு அதையும் கிளியர் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம we will not be doing justice to them and we will not be able to clear the infection. ஸோ அதனால் அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்காக பிளட் டெஸ்ட்டும் சளி டெஸ்ட்டும் பார்ப்போம். சில சமயம் இனிஷியலாக டிபியும் ரூல் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம கிட்டத்தட்ட டிபியோட சிம்டம்ஸும் இதே மாதிரி தான். நானும் கேட்கணும்னு நினச்சேன், சொல்கிறதெல்லாம் டிபி சிம்டம் மாதிரியும். அதனால் நம்ம அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்காகவும் ஸ்பூட்டம் டெஸ்ட் பார்ப்போம். பிளட் டெஸ்ட் சிலது பேர் மினிமலாக. ஸோ கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டு, சில சளி டெஸ்ட்டு, இசிஜி, எக்ஸ்ரே, அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லக்கூடிய மூச்சு டெஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ணுறது. இப்போ டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இதை சரி பண்ணி எப்படி கொண்டு வர போகிறோம்? லைக் ரிவர்ஸோ இல்லை லைக் சரி பண்ணி நார்மலாக இருக்கிறது, இல்லை ட்ரீட்மெண்ட்னா எப்படி இருக்கும் அது? இப்போது நம்ம அந்த டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்பைரோமெட்ரி, இந்த டெஸ்ட்டில் வந்து ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று வந்து நம்ம சிஓபிடி இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து என்ன சிவியரிட்டியில் இருக்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், ஸ்டேஜ் பண்ணலாம் டிசீஸை அந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்டில். ஸோ அந்த ஸ்டேஜ் பண்ணுறது எதுக்கு எசென்ஷியல்னா ஸ்டேஜை பொறுத்து மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இதில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது? இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ சில சமயம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங், அந்த வாட் எவர் ரிஸ்க் ஃபேக்டர், அந்த ரிஸ்க் ஃபேக்டரை மட்டும் ஸ்டாப் பண்ணாலே அவங்களுக்கு சிம்டம்ஸ் நல்லா ஆகிடும். தெரிஞ்சிருமா ஸ்டேஜ் 1லேயே சிலருக்கு? எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நார்மல் ஸ்பைரோமெட்ரி வந்து சிஓபிடி ஸ்டேஜ் 1. ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்களால் மூச்சு டெஸ்ட்டை வந்து நார்மலாக பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் ஸ்டில் ஸ்டேஜ் 1. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உஷாராக உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கிட்டா யூ மே நாட் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. பட் 100% என்னால் வந்து எல்லாத்துக்கும் அதே கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா ஹவு லாங் தி இன்சல்ட் ஹஸ் ஹேப்பன்றதை பொறுத்து ஈவன் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் கூட சில சமயம் அந்த சேஞ்சஸ் மே கண்டினியூ. ஸோ அது நம்மளால் 100% சொல்ல முடியாது. பட் அந்த ஸ்டேஜில் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட்டையே வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு பல்மனரி ரீஹேபிலிட்டேஷன் சொல்லுவோம். ரீஹேபிலிட்டேஷன்றது இப்போது ஒரு ஸ்ட்ரோக்கோ அல்லது ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளமோ இருக்கிற ஒருத்தங்க
திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு வர்ற வரைக்கும் ஒரு சப்போர்ட் மாதிரி பண்ணுறது தான் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ அதே மாதிரி லங்ஸுக்கு ரீஹாபிலிட்டேஷன். லங்ஸ் வந்து நார்மல் லங்ஸ் கிடையாது, மற்றவங்க லங்ஸ் மாதிரி இது நார்மல் லங்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் அடிஷ்னல் எஃபர்ட் கொடுத்து அதோட வேலையை ஈஸி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவோம். அது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்ற டிசீசஸ்க்கு இருக்கிற மாதிரி, இப்போ டயபெட்டிஸ்க்கோ அல்லது ஹைப்பர் டென்ஷனுக்கோ இருக்கிற மாதிரி சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில கண்டிஷன்ஸில் அதே சிஓபிடியில் ரொம்ப வர்ஸான சில கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு சர்ஜரி கூட பெனிஃபிஷியலாக இருக்கும். அந்த லங்கில் சில சேஞ்சஸ் எப்படின்னா, ஏர் ட்ராப்பிங் சொன்னோம் இல்லையா, காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கிறது, ஒரு டிஸ்டெண்டட் பலூன் மாதிரி ஆகிடும் லங்குக்குள்ளாரியே. ஒரு புல்லான்னு சொல்லுவோம். அதை காற்று உள்ளே மாட்டிக்கிட்டு வெளியில் வராமல் அது அப்படியே டிஸ்டெண்ட் ஆகிட்டு பெருசாக லங்குக்குள்ளேயே ஒரு சின்ன பலூன் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த பலூன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில சமயம் ரப்ச்சரும் ஆகலாம். ரப்ச்சர் ஆச்சுன்னா அது வந்து நியூமோதராக்ஸ்னு சொல்லுவோம். நுரையலுக்கு வெளியில் காற்று கோத்துக்கிட்டு அது ஒரு எமர்ஜென்சி. அப்போ வந்து திடீர்னு ஒரு சைடு செஸ்ட் பெயினோட வருவாங்க. ஒரு காஃபோ அல்லது ஒரு ஸ்ட்ரென்வஸ் ஒரு ஹார்ட் ஒர்க்கோ பண்ணதுக்கப்புறம் திடீர்னு செஸ்ட் பெயினோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா ஒரு சைடு லங்குக்கு காற்று போயிட்டுருக்கும், இன்னொரு சைடு லங்கில் காற்று லங்ஸுக்கு வெளியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வந்து இந்த சிஓபிடி, ஆமாம், இது சிஓபிடியில் வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்ப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு அல்லது பெரிய பெரிய பலூன் மாதிரி லங்ஸ்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பலூன் சைஸ் பெருசாக ஆக ஆக நார்மல் லங்கோட ஃபங்க்ஷனிங்கை அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ மற்ற பலூன்ஸ் எல்லாத்தையும் அது இன்ஃப்ளேட் ஆக விடாமல் கம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஈவன் சர்ஜரிஸ் கூட சர்ஜரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுலையே ஆக சிம்பிள். ஸோ மூச்சு பேசேஜ் வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஒரு மருந்து, மூச்சு பேசேஜில் இருக்கிற ரணத்தை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து, அதே பேசேஜுக்குள்ளே கிருமி வளர்ச்சி இருந்துச்சுன்னா அந்த கிருமியை whatever இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து அந்த மாதிரி கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மேனேஜ்மெண்ட்டை டேப்லெட் ஃபார்மில் தான் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம இன்ஹேலர்னு சொல்லக்கூடிய அந்த மெடிசனையே ஸ்ப்ரே டைப்பில் டைரெக்டாக மூச்சு பேசேஜுக்குள்ளேயே எடுத்துக்கிற மாதிரி இன்ஹேலர் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அப்படியே மருந்தை எடுத்துக்கலாம். மற்றபடி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, நியூமோதொராக்ஸ், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தா அவங்களுக்கு காமன் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால எப்படி உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டுக்கும் ஆக்சிஜன் பத்தாமல் போகுதோ அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் பத்தாமல் போய் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஸ்மோக்கிங் வேற அடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. ஆமாம், அதாவது ஒரு சைமல்டேனியஸாக காமன் ரிஸ்க் ஃபேக்டர் ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்னால ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் மற்ற எல்லா பாட்டுக்கு போகிறது அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஹார்ட்டுக்கு போகிறதும் அஃபெக்ட் ஆகி ஹார்ட் அட்டாக்கோட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸும் ஜாஸ்தியாகுது. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு தடவை இவங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும் பொழுதும் நம்ம எல்லாமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிஓபிடி பேஷண்ட் வந்து ஆமாம், ஒரு சிஓபிடி பேஷண்ட் வந்து ரொம்ப மூச்சுத்திணறலோட வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நியூமோதராக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து லங்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். ஹார்ட் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இசிஜி எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேஷண்ட் வரும்பொழுதே நம்ம இது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு தடவை அந்த சிஓபிடி பேஷண்ட் வந்து ரொம்ப மோசமாக தொந்தரவு அதிகமாகி வரும்பொழுதும் நம்ம சைமல்டேனியஸாக அவங்களுக்கு வந்து ஹார்ட் அஃபெக்ட் ஆகலையா, லங்ஸில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலையா அப்படின்றது நம்ம சைமல்டேனியஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஒரு மல்டி ப்ராங்டாக இருக்கும் எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ வராமல் இருந்தால் நல்லது, வந்துச்சுன்னா ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருந்தால் நல்லது. ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருக்கும்பொழுது நம்ம காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இட் இஸ் மோர் ஈஸி. ஸோ அவங்களுக்கும் இட்ஸ் லைக் ஹவு டு சே போத் த பேஷண்ட் அண்ட் த டாக்டர் ஹேவ் டு மீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ். ஒவ்வொரு பேஷண்ட்டோட டிசீஸ் ப்ராசஸும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்கள் டிசீஸை வந்து நான் ஒரே ஒரு சிங்கிள் விசிட்டில் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் தி என்டையர் ப்ராசஸ் டு யூ. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் பயந்து திரும்பி வரவே மாட்டீங்க. ஸோ அப்போது எவ்ரி டைம் ஐ ஹேவ் டு லைக் சின்ன சின்ன பிட்ஸாக ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ ஒன்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா தே வில் தெம்செல்வ்ஸ் நோ இந்த காஃப் வந்து ஒன்றும் சாதாரண இதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது வந்து வர்சனிங், இது வந்து மூச்சுத்திணறல் அதிகமாகிறதுனால, ஸோ இது நைட் சிம்டம், இது வந்து கண்டிப்பாக நம்ம டாக்டரை இமீடியட்டாக பார்க்கணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துடும். ஸோ பெஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன் வரைக்கும் போகாமல் ரெகுலராக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஆனால் மேம் இப்போது டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக இது முழுமையாக சரிப்படுத்தக்கூடியதா இல்லை லைஃப் லாங் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரியா எப்படி சிஓபிடி? சிஓபிடி வந்து நம்ம ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் மாதிரி தான். மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங்காக தான் இருக்கும். ஒன்லி திங் நீங்கள் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணோம்னா மினிமம் மெடிசன்ஸ்லேயே உங்களோட ப்ராப்ளமாக கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம்.
அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவாய்டன்ஸ். நம்ம ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் குவிட் பண்ணிட்டா, நம்மளோட ஒர்க் ரிலேட்டடான ஆக்குபேஷன் ரிலேட்டடான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஆக்குபேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா திருப்பியும் அதே இன்சல்ட்டை நம்ம லங்குக்கு கொடுத்துட்டே இருக்கும் பொழுது என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட் நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன சொல்லுவோம்னா, கையில் ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் சைமல்டேனியஸாக அந்த புண்ணு மேலே கொஞ்சோண்டு டெய்லி ஆசிட் ஊற்றிட்டே இருக்கீங்கன்னா புண்ணு எப்படி ஆறும்? ஸோ எக்ஸாக்ட்லி அதே தான் இந்த நுரையீரல் மூச்சுப்பாதை பிரச்சனையுமே. ஸோ நீங்கள் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா டேப்லெட் நான் கொடுத்தாலும் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணல அல்லது உங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, ப்ராப்ளம் கண்ட்ரோலும் அந்த அளவுக்கு வராது. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் அவாய்டன்ஸ் மேஜர். பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் வந்து இங்கே நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த டிசீஸ் வந்து கிரானிக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த பேஷண்ட் இஸ் கோயிங் டு லிவ் வித் இட் ஃபார் எவர். ஸோ இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் நம்மக்கிட்ட கேட்குறாங்களே கொஸ்டின்ஸ், நான் என்ன பண்ணட்டும் சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்க, சாப்பாட்டில் என்னென்ன குறைச்சிக்கிட்டோம், என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணட்டும், வாக்கிங் போகலாமா, ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன பண்ணணும் பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி பேஷண்ட்ஸ் அதாவது சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது அவசியம். ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறது இஸ் ஒன் திங், பிகினிங் ஸ்டேஜஸில் அதுவே போதும். பட் இதே வந்து அவங்களோட ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்களுக்கு ரெகுலர் வேலைகளை செய்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களோட டெய்லி ஒர்க், எந்திரிச்சு சாப்பிட்டு டாய்லெட் போகிறது அல்லது அவங்களோட துணியை எடுத்து வச்சுக்கிறது, தன்னைத்தானே அவங்களே பார்த்துக்க பண்ணுறதே வந்து சிரமமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரெண்டுமே ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா லங்ஸ்ன்றது தானாக விரிஞ்சு சுருங்கக்கூடிய ஒரு ஆர்கன் கிடையாது. ஸோ லங்ஸுக்கு வந்து சப்போர்ட்டு நம்மளோட செஸ்ட் மசில்ஸ் அப்புறம் ஷோல்டர் மசில்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் லங்ஸை வந்து விரிய வைக்குது. ஸோ லங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக இன்ஃப்ளேட் ஆகிக்காது. ஸோ லங் இன்ஃப்ளேட் ஆகணும்னா ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் சக் பண்ணுறதுனால லங் பெருசாகும். ஸோ அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுக்கு நம்ம செஸ்ட் வால் வேலை செய்யணும். ஸோ செஸ்ட் வாலில் இருக்கிற மசில்ஸ் வேலை செய்யணும், ஷோல்டர் மசில்ஸ் வேலை செய்யணும். இந்த சிஓபிடி இருக்கிறவங்களுக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் ஃபெட்டிக் ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் டென்ஷன்லேயே இருந்து ஃபெட்டிக் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம அதை ட்ரெயின் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. ஸோ மூச்சு பயிற்சி இம்பார்ட்டண்ட் தான். ஸோ மூச்சு பயிற்சியில் என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா அவங்கள மூச்சை உள்ளே இன்ஹேல் பண்ணி ஹோல்டு பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ண சொல்லுவோம். அல்லது சில டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ், டயஃப்ரமேட்டிக் எக்ஸசைசஸ், பர்ஸ் லிப் ப்ரீதிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். பர்பஸ் என்ன அப்படின்னா சளியை வெளியில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த எக்ஸசைஸோட பர்பஸ். அதுக்கப்புறமேட்டு மசில் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து அந்த லங்ஸோட வேலையை ஈஸி பண்ணுறதுக்கு. ஸோ வெறும் லங் மட்டும் இட் கேனாட் இன்ஃப்ளேட். ஸோ அப்போ லங்கோட ஒர்க்கை ஈஸி பண்ணுறதுக்கு மசிலுக்கு நம்ம ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குறோம். ஸோ அது அந்த மாதிரி எக்ஸசைஸ், ஷோல்டர் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி எக்ஸசைசஸ். அப்புறமேட்டு உட்காந்து செய்யக்கூடிய எக்ஸசைசஸ், உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்கு. அந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி மொபிலிட்டி இருக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தே வில் ஸ்டார்ட் ரெடியூசிங் தேர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்படி சுத்தமாக நடக்கிறது குறைய அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில எக்ஸசைசஸ் செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் கொஞ்சம் டயட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து டைஜஷன் மற்றவங்கள மாதிரி இருக்காது. ஸோ அவங்களது வந்து மூச்சு வாங்குறதையே ஒரு பெரிய வேலையாட்டம் செஞ்சிட்ருப்பாங்க வந்து. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு டைஜஷன் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஸோ அப்போ நம்ம அவங்கள டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மாதிரி ஸ்மால் மீல்ஸாக எடுத்துக்க சொல்லுவோம். ஒரு 4 to 5 டைம்ஸ் எனக்கு பசிக்கவே இல்லை ஆனால் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிடணும் ஆனால் சாப்பிட்ற டைஜஷன் ப்ராசஸ் மந்தமாக இருக்குது. ஸோ அப்போ அவங்கள வந்து டேக் இட் அஸ் ஸ்மால் போர்ஷன்ஸ். சாப்பிட்ற அந்த கொஞ்சம் ஃபுட்டை வந்து நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சளியில் ப்ரோட்டீன் லாஸும் மினரல் விட்டமின்ஸ் லாஸும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸை வந்து நம்ம எதர் டயட்லேயோ அல்லது மெடிசன் ஃபார்ம்லேயோ நம்ம அதை சப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக மோர் தென் மெடிசன்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. சைக்கலாஜிக்கலாக அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு 45-50 year old வந்து தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் டு யூ திங்க் ஹிஸ் ஃபேமிலி வில் கிவ்? ஸோ அவருக்கு வந்து எஸ்பெஷலி நான் ஸ்மோக்கராக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஸ்மோக்கராக இருந்துட்டாங்கன்னா யூ ஸ்மோக்ட் அதுக்காக நீ அவசப்படுற அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நாட் எவ்ரிபடி வில் ட்ரை டு பி சப்போர்ட்டிவ்.
ஸோ அப்போ வந்து நம்ம வி ஹாவ் டு இன்க்ளூட் தெம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ அண்ட் அவங்ககிட்டயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு டீச் தெம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வந்து ஒரு டைமுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களும் அதே டைமுக்கு சாப்பிடணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ அவங்களால வந்து எப்போ அவங்களுக்கு சாப்பிட முடியுதோ லெட் தம் ஈட், திருப்பி எப்போ பசிக்குதோ திருப்பி சாப்பிட்டுக்கட்டும். ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அட் அ டைம் நீங்கள் 4 இட்லி உங்களால் சாப்பிட முடியுதா, நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. பட் ஹீ கேன் டேக் ஒன்லி 2 at a time அப்படின்னா அவர் 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துருங்க, எப்போ பசிக்குதோ அவரை சாப்பிட்டுக்கட்டும். ஸோ சில சேஞ்சஸ் வி ஷுட் எக்ஸ்பிளைன் இட் டு தி பேஷண்ட்ஸ் அட்டெண்டர்ஸ். இல்லைன்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அவங்க ஏதோ ஃபஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அவங்களால முடியலை அப்படின்றத வந்து நம்ம சொன்னால் தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் தே ஆர் நாட் டூயிங் இட் ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் டு இரிட்டேட் தெம். அவங்களால முடியலை, அந்த இயலாமையினால அவங்க செய்கிறாங்கன்றதை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சைக்கலாஜிக்கல் பார்ட் மேனேஜ் பண்ணுறது தான் சிஓபிடியில் வந்து இந்த லேட்டர் ஸ்டேஜஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எப்போ லங் அஃபெக்ட் ஆகிறது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகுதோ அப்போது ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எப்போ லங்ஸ் நல்லா சுருங்கி விரியுதோ அப்போ தான் ஹார்ட்டால் பிளட்டை நல்லா லங்ஸ்குள்ளே பம்ப் பண்ண முடியும். எப்போ லங்ஸ் அந்த சுருங்கி விரிகிற கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோ அப்போ வந்து ஹார்ட் பம்ப் பண்ணும் பொழுது ரிசீவ் பண்ணாது லங்ஸ். ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன் வரும் பொழுது அவங்க அடிஷ்னலாக இன்னும் டிஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் பண்ணுவோம். வெறும் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது இருக்கிற மூச்சு திணறலை விட அவங்களோட மூச்சு திணறல் இன்னும் அதிகமாகும். ஸோ நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ட்ரை டு கீப் ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. ஸோ எந்திரிக்கிற டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிட்ற டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போகணும் அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னமாக, இப்போ எல்லாரும் வேகமாக கிளம்பி போகலாம், நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பி வாசலில் ரெடியாக உட்காந்துக்கோங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நீங்கள் நடந்து போகணும்னா நீங்கள் எப்போவும் எடுக்கிற டைமை விட 2 or 3 த டைம் வச்சுட்டு மெதுவாக நடங்க. ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது இஸ் நாட் அன் ஆப்ஷன். டோன்ட் எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களால் முடிகிறத செய்யுங்க. பட் டோன்ட் கம்பேர் இட் வித் தி பர்சன் ஆஃப் யுவர் சேம் ஏஜ் குரூப். ஏன்னா அவரால் நார்மலாக முடிகிறது உங்களால் முடியும்னு சொல்ல முடியும். ஸோ உங்கள் வாக்கிங் வந்து ஷுட் பி நீங்கள் மட்டும், அல்லது somebody who is trying to understand your problem. ஸோ அந்த மாதிரி you have to form ஒரு ஷெட்யூல் மாதிரி, எப்படி டயபெட்டிக்ஸ் கொடுக்குறோமோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துரும். சாப்பாட்டிலேருந்து ஆக்டிவிட்டீஸ்லேருந்து மோஷன் போகிறது முக்கியமாக. ஆல் ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே தான் வரும். எங்கள் சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கு அங்கே தான் பிரச்சனைகளே ஜாஸ்தியாகும். இமேஜின் உங்களுக்கு எனக்கு வந்து ஒர்க் ஆஃப் ப்ரீதிங் அப்படின்றது நம்ம 2% தான். நம்மளோட எனர்ஜியில் 2% எனர்ஜி போதும் ப்ரீதிங் அப்படின்ற வேலை நடக்கிறது. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ப்ரீத் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரீதிங்கை ஒரு வேலையாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு டாய்லெட் போகிற இடத்துல தான் மேஜர் பிரச்சனைகள் வரும். ஸோ தென் தே ட்ரை டு ஸ்ட்ரெயின், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இல்லாமல் இந்தியன் டாய்லெட் சினேரியோ தான் காமனாக நம்ம ஊரில் இருக்கும். இந்தியன் டாய்லெட்டில் வந்து அந்த பொசிஷனே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், மூச்சோட கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மூச்சோட கஷ்டமான பொசிஷனில் அவங்க இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து அவங்க வெளியில் வரும்பொழுதோ அல்லது அங்கேயே அவங்க கொலாப்ஸ் ஆகிறதுக்கு கூட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை வந்து அவங்களோட அட்டெண்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு டெல் தம் ஏதர் ஒரு ஸ்டூல் டைப்பில் ஒரு வெஸ்டர்ன் ஆல்டர்னேட்டிவ் மாதிரி மாற்றி கொடுங்க, ஸோ தட் ஹி டசன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரெயின். அல்லது ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகாத அளவுக்கு அவருக்கு மெடிசின்ஸ், ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ் டு மேக் இட் ஈஸி, அவருக்கு ஈஸியாக மோஷன் போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு வி ஹேவ் டு டெய்லர் மேக் இட் புரிய வைக்கணும். புரிய வச்சா only then we can make their life better. So இப்போ நீங்க சொன்ன மாதிரியான இவ்ளோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் மெடிசன்ஸ் எடுத்துக்கும்போது COPD அட்லீஸ்ட் கம்மியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணி ரிஸ்க் ஃபேக்டரை குவிட் பண்ணிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அப்போ இதுக்கு மேஜர் வந்து நம்ம ஸ்மோக்கிங் தான் இல்ல? ஆமா. ஸோ ஸ்மோக்கிங் தான் நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்டே. ஸ்மோக்கிங் தான் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லிட்டோம். ஸோ இஃப் யூ ஆர் அ ஸ்மோக்கர் குவிட் இட் பெஸ்ட். நிறைய விஷயங்கள், நிறைய வழிகள் இருக்கலாம். நீங்கள் நான் 2 குறைக்கிறேன் 3 குறைச்சி எப்படி வேணாலும் யூ கேன் டூ இட். பட் ஐடியல் வந்து யூ நோ இட் இஸ் நாட் குட், ஸ்டாப் இட். அதுதான் பெஸ்ட்டு. எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டே அதுதான். திருப்பியும் பேஷண்ட்டுக்கிட்ட வந்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்றது தான் மொதல் விஷயமே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் சொன்னோடனே அவங்க நிப்பாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நாங்கள் வந்து வி கான் ஸ்டாப், வி கான்ஸ்டன்ட்லி வி கீப் ஆஸ்கிங் தம், இன்னும் ஸ்மோக் பண்ணுறீங்களா, நிப்பாட்டிட்டீங்களா கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டா 50% உங்களுக்கு நல்லது. ஸோ ஈவன் அதர்வைஸ் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமேட்டு ப்ராக்ரஸ் ஆச்சு அப்படின்னா வி கேன் மேனேஜ் இட். ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்.
மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுரையீரலில் அந்த பலூன் டைப்பில் இருந்து உடையிறது அல்லது ஹார்ட் எஃபெக்ட் ஆகி ஹார்ட் சிரமப்படுறது. ஸோ அதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்புறம் இன்ஃபெக்ஷன், செகண்டரி இன்ஃபெக்ஷன், நிமோனியாஸ். இப்போது உங்களுக்கு எனக்கு நமக்கு வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம 2 நாள் படுத்துருப்போம் ஃபீவரோட, எந்திரிச்சு திருப்பி நார்மல் ஆயிடும். அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ அந்த ஃபீவர் சரியாக போயிடும். ஆனால் அடிஷ்னலாக அவங்களுக்கு அந்த டைம்குள்ளார இன்னொரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு சளி தேங்குது இல்லையா லங்ஸ்குள்ளார. ஸோ எங்கே தேங்கினாலும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதுவே ஒரு நிமோனியாவாக மாறுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஆன் தட் நோட் அதனால் நம்ம வந்து அடிஷ்னலாக இவங்களுக்கு வேக்சின்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ சிஓபிடி பேஷண்ட்டை வந்து காமனாக வரக்கூடிய டேஞ்சரஸான லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வேக்சின் போடுவோம். ஒரு வேக்சின் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் போட்டால் போதும். இன்னொரு வேக்சின் வந்து அந்த சீசனுக்கு, இப்போது நம்ம செப்டம்பர் அக்டோபர் டைமில் நமக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் காமனாக வரக்கூடிய ஸ்ட்ரெயின் என்ன இன்ஃபெக்ஷன் வருமோ அந்த ஸ்ட்ரெயினை வந்து வேக்சினை ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளார போட்டுக்கிறது இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் சொல்லுவோம். ஸோ அந்த வேக்சினை வந்து போட்டுக்கிறது பெஸ்ட். எவ்ரி இயர் ஈச் இயர் அந்த வேக்சின் வந்து ஸ்ட்ரெயின் மாறும். ஸோ வருஷம் அந்த வேக்சின் போட வேண்டியிருக்கும். பட் அது இன்னொரு வேக்சின் நியூமோகாக்கல் வேக்சின் இருக்குது, அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதுமானது. ஸோ இப்போ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது மூலமாக சிஓபிடி இல்லாமல் நம்ம வாழ முடியும். கண்டிப்பாக. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவேர்னஸ். இரும்புறதும் சளியோடு இருக்கிறதும் வந்து கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது ஏதாவது ப்ராப்ளமானு பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். ஸோ இப்போது ஹைப்பர்டென்ஷன் டயபெட்டிஸ்க்கு இருக்கிற அவேர்னஸ் வந்து லங் டிசீசஸ்க்கு கிடையாது. ஏன்னா ஹைப்பர்டென்ஷன் டயபெட்டிஸ் வந்து ஈஸியாக நீங்கள் போய் பார்த்த உடனே ஒரு பிளட் டெஸ்ட்டோ செக் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். நீங்களே போய் கூட ஒரு டாக்டர்கிட்ட எனக்கு வந்து சுகர் இருக்கான்னு பாருங்கள், ப்ரெஷர் இருக்கான்னு பாருங்கள், நீங்கள் செக் பண்ணிக்குவீங்க. பட் அந்த மாதிரி நமக்கு எனக்கு சிஓபிடி இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் மோர் அவேர்னஸ், இது என்ன எதனால் வருது அப்படின்றத அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிறது அல்லது உங்களை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோ, உங்கள் ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது போயிட்டு ஒரு மூச்சு டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம்ட்டு, இது ரெகுலராக மெடிசன் எடுக்கிற வேண்டியிருக்கான்றது தெரிஞ்சிடும் அப்படின்றத நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். மேஜராக நம்ம இந்த பர்பஸே நம்ம 2 பேரும் இந்த கான்வர்சேஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கான பர்பஸே வந்து டு கிரியேட் அவேர்னஸ். ஸோ ஐ ஹோப் தட் அந்த பாயிண்ட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, ஒரு நாள்பட்ட சளி இருமலோடு இருக்கிற ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க அல்லது ஒரு ஆக்குபேஷனல் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க வந்து ஒரு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்து நமக்கு சிஓபிடி இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்கிறது இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் 2024 வந்து சிஓபிடி டேயோட ஸ்லோகனே வந்து ஃபைண்டிங் யுவர் லங் ஃபங்க்ஷன் தான். ஸோ உங்களோட லங் திறனை வந்து தெரிஞ்சுக்கங்க, நுரையீரல் திறனை தெரிஞ்சுக்கங்க மூச்சு டெஸ்ட் பண்ணி அப்படின்றது தான் அந்த வருஷத்தோட ஸ்லோகனே. ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு அவேர்னஸ் நல்ல புரிகிற விதமாக எலாபரேட்டாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நேயர்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஹெல்த் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களே அஃபெக்ட் பண்ண வேணாம், நம்மளும் ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுன்றதா அப்ராக்சிமேட்லி எல்லாரோட மோட்டோவாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. அதுதான் கண்டிப்பாக உங்களோட வேலையாகவும் இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து நுரையீரல் சிறப்பு நிபுணர் மகாலட்சுமி மேடம் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப தெளிவாகவும் இருந்தது. ஸோ ப்ராபப்ளி எல்லாரும் ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணட்டும், அதுதான் நம்மளோட விஷயமும் இருக்கட்டும். நன்றி. தேங்க்யூ.